அரசியல் சட்டப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும். அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்புகள் என்று எழுதியிருக்கிறீர்களே, நாளைக்கு கோல்வார்கர் தீர்ப்பு என்று ஒருத்தர் எழுதுவார், என்ன சொல்கிறீர்கள் நீதியரசரே என்று கேட்டார். நான் சொன்னேன், கோல்வார்கர் எழுது, சவர்கர் எழுது, இன்றைக்கு ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் அம்பேத்கரை படிக்காமல் எழுத முடியும். இங்க ஒரு மதுரையில் ஒரு ஜட்ஜி இருக்காரு, சுவாமிநாதன் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே காப்பி. எத்தனை % காப்பி? 70% காப்பி என்று சொல்லியிருக்கிறார். நான் மதுரையிலே கூட்டத்திலே சொன்னேன், எதை பார்த்து இப்படி சொல்கிறீர்கள்? 1935 வருட இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்து காப்பி அளித்தார்கள். எனக்கு முக்கியமான, இவர் உண்மையிலேயே சட்டக்கல்லூரியில் அரசியல் சட்டத்தை படித்தாரா அல்லது நீதிபதி ஆகும்போது இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிப்பேன், விருப்ப இல்லாமல் என்னுடைய ஞானத்திற்கு எட்டிய வரையில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறாரே, இந்த அரசியல் சட்டத்தை உண்மையிலேயே படித்திருக்கிறாரா என்று பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பரிதாபம் ஏற்படுகிறது. ஒரு நீதிபதி, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் பேச முடியுமா என்று. இன்றைக்கு 17வது பிரிவிலே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. அது சட்டப்படி தண்டப்படிய குற்றம், நாடாளுமன்றம் அதற்காக சட்டம் இயற்றலாம் என்றெல்லாம் 17வது பிரிவில் இருக்கிறது. இதை பற்றி விவாதம் நடக்கிறது. தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்த அவை என்ன சொல்கிறது? அந்த அவைக்கு ஒரு மனு வருகிறது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த தலித் மக்கள், அப்பொழுது பட்டியலினம் என்று இல்லை, தலித் மக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தலித் மக்கள் குருடர்களை போன்றவர்கள், கண் எழுந்தவர்கள், பார்வை எழுந்தவர்கள் அல்லது காது கேட்காத செவிடர்கள், போன ஜென்மத்திலே அவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். ஆகவே அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும். ஆகவே தீண்டாமை ஒழிக்கக்கூடாது என்று எழுதினார்கள். ஒரு மனு. அந்த மனு எங்கே இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா? கும்பகோணத்தில் இருந்து வந்த ஒரு மனு. இந்த நாட்டுடைய மிகப்பெரிய புராணம் ராமாயணம், இன்னொரு பெரிய புராணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியவர் யார்? வால்மீகி, ஒரு பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். மகாபாரதத்தை எழுதியவர் யார்? வியாசர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொன்ன போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்த அம்பேத்கரை தான் கூப்பிட்டார்கள். அறிவு என்பது அதோ ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தது அல்ல. கடைசி நாளன்று ஒரு புத்தகத்தை எரித்தார்கள். அந்த புத்தகம் என்ன என்று தெரிந்தால், மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை எரித்தார். இன்றைக்கு நாம் எரித்தால் என்ன ஆகும் தெரியும். நானும் பெருமா அவர்களும் புழல் சிறையில் இருப்போம். ஆனால் அன்றைக்கு எரித்தார்கள். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. எல்லா பத்திரிகையும் எழுதினார்கள். மனுஸ்மிருதியை எழுத்து விட்டார், மனு தர்மத்தை எழுத்து விட்டார் என்றெல்லாம் சொன்னார். இன்னைக்கு சனாதர்மம் பெரிய பெரிய பேட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கு. மனு எழுப்போது அவர் சொன்னார், அவர்கள், நான் இதை எரிப்பது ஒரு அடையாள போராட்டம். போன வாரம் சொல்றாரு RSS தலைவர், this is the Hindu nation, இது இந்துக்களுடைய நாடு. எங்க சார் போட்டிருக்கு? சட்டம் தேவையில்லை, மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை புதைப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான சக்திகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்கிறோம். பொருளாதார ரீதியாக பின்பற்றவர்களுக்கு ஒரு இடஒதுக்கு 10%. யார் இந்த பொருளாதார நலிவுற்றவர்கள் என்று சொன்னால், பச்சையாக சொன்னால் சவர்ணத்தார், உயர்ஜாதி மக்களுக்கு அப்படி ஒரு இடஒதுக்கீடு. இதை அரசியல் சட்டத்துடைய மோசடி என்று நாம் சொல்லலாம். என்றைக்கு சமூகத்திலே பிற்பட்டவர்கள், கல்வி ரீதியாக பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னீர்களோ, இன்றைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் இது பேர் இடஒதுக்கீடா? இது பேர் சமூக நீதியா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 106வது சட்ட திருத்தத்தை தமிழ்நாடுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதற்காக பாராட்ட வேண்டும். நான் ஓய்வு பெற்ற பிறகு 2013 வருடம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்த போது நான் ஜாதி சமயம் அல்லது சமயத்தை பற்றி கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவற்றுக்கெல்லாம் ஒரு முன்னுரை எழுதி அந்த புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்று யோசித்த போது என்னுடைய தீர்ப்புகள் ஜாதி சமயத்தை பற்றி என்று சொல்ல விரும்பவில்லை. ஒரு புதிதாக தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய போது எனக்கு தோன்றியது, இந்த தீர்ப்புகளை எல்லாம் வாசிக்கும் போது அந்த தீர்ப்புகளுடைய உள்ளடக்கம், அந்த தீர்ப்பிலே காட்டிய மேற்கோள்கள் எல்லாம் பாபா சாஹேப்புடைய எழுத்துக்கள். ஆகவே நான் அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் என்று நான் எழுதினேன். இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்தவுடன் முதலில் அதை வெளியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் நம்முடைய தலைவர் திருமா அவர்கள். இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில், காமராஜர் அரங்கத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினார்கள். இந்த புத்தகத்தை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். தலைவர் திருமா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், சவர்ணத்தவருக்கு ஒரு அம்பேத்கர் தேவை, அவர்ணத்திற்கு ஏற்கனவே ஒரு அம்பேத்கர் வந்து விட்டார், இனிமேல் இன்னொரு அம்பேத்கர் வர வேண்டும் என்றால் அது சவர்ண ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அப்படி சவர்ண ஜாதியிற்கு இன்னொரு அம்பேத்கர் உயிர் பெற்று வருவாரா என்பதை விட இன்றைக்கு வாழும் அம்பேத்கர் என்று சொன்னால் இந்த அனுபவம் இதை யார் படிக்க வேண்டும்? சாதாரண மக்களா? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி படிக்க வேண்டும். இன்றைக்கு சமூக நீதியை நாம் சொல்லுகின்ற நேரத்தில் இந்த சமூக நீதியை வேறு விதமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை, அதற்கான கருத்த மேகங்கள் இன்றைக்கு திரண்டு வந்திருக்கின்றன. அந்த மேகங்களை கலைக்க வேண்டும் என்றால் இந்த ஒளியை பாய்ச்ச வேண்டும். நான் அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்பு என்ற புத்தகத்தை எழுதிய போது தினத்தந்தி டிவியிலே ரங்கராஜ் பாண்டே என்று ஒருவர் இருந்தார். அவர் இப்போ சாணக்கியராகிவிட்டார். அவரை என்னை பேட்டிக்காக அழைத்தார். உங்களை பேட்டி காண வேண்டும். முதல் கேள்வி, நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி, அரசியல் சட்டப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும். அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்புகள் என்று எழுதியிருக்கிறீர்களே, நாளைக்கு கோல்வார்கர் தீர்ப்பு என்று ஒருத்தர் எழுதுவார், என்ன சொல்கிறீர்கள் நீதியரசரே என்று கேட்டார். நான் சொன்னேன், கோல்வார்கர் எழுது, சவர்கர் எழுது, இன்றைக்கு ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் அம்பேத்கரை படிக்காமல் எழுத முடியும். நான் பெருமைப்படுகிறேன். நான் மட்டும்தான் என்னுடைய தீர்ப்பை அம்பேத்கரை மேற்கோள் காட்டியேன் என்று நான் ரொம்ப நாள் யோசித்து பார்த்தேன். 12 வருடம் கழித்து அதுக்கு ஒரு விடை கிடைத்தது. நவம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். சுகன்யா சாந்தா என்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே 8 இடங்களில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை வியாக்கியானம் செய்கின்ற அதே நேரத்தில் அந்த வியாக்கியானம் செய்வதற்காக அவர்களுக்கு அம்பேத்கர் தான் தேவைப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், வரலாறு என்னை மன்னித்து விட்டது. நான் மட்டும் மேற்கால் காட்டவில்லை. இன்றைக்கு இந்த இனத்துடைய உச்ச நீதிமன்றமே அதை மேற்கோள் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தால், இப்பெல்லாம் நம்முடைய இளைஞர்கள்லாம் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், அதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பினால் 3 நிமிடம் 2 நிமிடம் போட்டால் படிப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால், சார் நாங்கள் பின்னாடி படிக்கிறோம்னு சொல்லுவார்கள். ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தால், தலவாணி மாதிரி கொடுக்குறீங்களே, திண்டு மாதிரி கொடுக்குறீங்களேம்மாங்க. இத்தனை பெரிய புத்தகத்தை கொடுத்தால் எவ்வளவு நாள் படிப்பார்கள் என்று தெரியாது. இந்த புத்தகத்தை எல்லாம் தலவாணி அளவு இல்லாமல் ஒரு யானை அளவில் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் சட்டம் உலகத்திலே மிகப்பெரிய சட்டம், 395 பிரிவுகள், எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசியல் சட்டத்தை அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் நீதிபதி கிருஷ்ணய்யர் அவர்கள். அவர் எப்பயுமே பொதுவாக வார்த்தையெல்லாம் கண்டுபிடிப்பார். திடீரென்று ஒரு நாள் சொன்னார், பேச்சிடெர்மிக் பார்ச்மெண்ட், 2 லத்தீன் வார்த்தைகள். பேச்சிடெர்ம் என்று சொன்னால் யானை, பார்ச்மெண்ட் என்று சொன்னால் பேப்பர். யானை போன்ற காகிதம் இந்த அரசியல் சட்டம் என்று சொன்னார். ஆனால் இந்த யானை போன்ற ஒரு காகிதத்தை தயார் செய்வதற்கு யானை போன்ற உழைப்பை அம்பேத்கர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய உடம்பு முழுக்க மூளையா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு அமெரிக்காவிலே பட்டம் பெற்று வந்த பிறகு பம்பாயிலே அவருக்கு 2-3 வேலை கிடைத்தது. முதலில் ஒரு சாதாரண ஊழியர், ஒரு கிளர்க், 2வது ஒரு கல்லூரி ஆசிரியர், 3வது துணை மாவட்ட நீதிபதி. எல்லாத்துக்கும் வேற வேற சம்பளம். ஆனால் அம்பேத்கர் அந்த 3 பதவிகளையும் ஒதுக்கிவிட்டு, நான் உழைத்த படிப்பு, என்னுடைய ஆற்றல் இந்த மக்களுக்கு செல்ல வேண்டும், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்னார். அதோடைய விளைவுதான் நாம் இத்தனை எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம். இந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எழுத்துக்களுடைய ஒரு சாராம்சம் அவர் நமக்கு கொண்டு கொடுத்த இந்திய அரசியல் சட்டம். இந்திய அரசியல் சட்டம் 1946ஆம் வருஷத்திலிருந்து 49ஆம் வருஷம் வரை 3 வருடங்கள் கடுமையான உழைப்பில், இங்க ஒரு மதுரையில் ஒரு ஜட்ஜி இருக்காரு, சுவாமிநாதன், தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே காப்பி. எத்தனை % காப்பி? 70% காப்பி என்று சொல்லியிருக்கிறார். நான் மதுரையிலே கூட்டத்திலே சொன்னேன், எதை பார்த்து இப்படி சொல்கிறீர்கள்? 1935ஆம் வருட இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்து காப்பி எடுத்தார்கள். எனக்கு முக்கியமான, இவர் உண்மையிலேயே சட்டக்கல்லூரியில் அரசியல் சட்டத்தை படித்தாரா அல்லது நீதிபதி ஆகும்போது
இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிப்பேன், விருப்ப வெறுப்பு இல்லாமல் என்னுடைய ஞானத்திற்கு எட்டிய வரையில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறாரே, இந்த அரசியல் சட்டத்தை உண்மையிலேயே படித்திருக்கிறாரா என்று பார்க்கும்பொழுது நமக்கு உண்மையிலேயே பரிதாபம் ஏற்படுகிறது. ஒரு நீதிபதி, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் பேச முடியுமா என்று மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை படிக்கும் பொழுது, அந்த அரசியல் சட்ட பேரவையிலே நடத்திய விவாதத்தை பார்க்கும்போது, இது போன்ற சிறுமதியாளர்களுக்கு, இது போன்ற அறிவறிக்கு அவர் அங்கே பதில் சொல்லியிருக்கிறார். இதே குற்றச்சாட்டை அப்பொழுதும் சொன்னார். அதற்கு அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றால், இதை போன்ற குற்றம் சாட்டவர்களை நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. ஒரு அரசியல் சட்டம் என்று சொன்னால் நாடாளுமன்றம் இருக்கும், நீதிமன்றம் இருக்கும், சட்டமன்றம் இருக்கும், அதிகாரிகள் இருப்பார்கள், அமைச்சரவை இருப்பார்கள். எல்லா நாட்டிலும் அது பொதுதான். ஒரு நிர்வாக இயந்திரம் என்பது நாட்டுக்கு நாடு வேறுபடாது. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு நான் ஒரு அரசமைப்பு சட்டத்தை தயார் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு என்றும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் இந்த அரசியல் சட்டத்தின் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் அம்பேத்கரை படிக்கிற அதே நேரத்தில் அவருடைய உத்தமமான ஒரு ஒரு உருவகம் இந்த அரசியல் சட்டம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 1946 ஆரம்பித்த இந்த முயற்சி பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மீண்டும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது. 48ஆம் வருடம் இந்த அரசமைப்பு சட்டத்தை அந்த அவை நாமே பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்டுடைய ஒரு சிறிய பகுதி தான். நாம் என்ன பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி நாம் இங்கே விவாதிக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த வரைவு சட்டத்தை மக்களிடம் நாம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்கள். எல்லாருக்கும் படித்து சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அவையுடைய ஒப்புதலின் பேரில் இந்திய அரசாங்கம் அந்த அரசமைப்பு சட்டத்துடைய வரைவு திட்டத்தை வெளியிட்டார்கள். வெளியிட்டதோடு இல்லாமல் எல்லா கடைகளிலும், எல்லா ரயில்வே நிலையங்களிலும், எல்லா பேருந்து நிலைய கடைகளிலும் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த புத்தகத்துடைய விலை ₹1. 1947ஆம் வருடம், 48வது வருடம் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண மனிதன் ₹1 செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு ₹1 எந்த விதமான வேல்யூ இல்லாத, மதிப்பு இல்லாத ஒரு நாணயம். ஆனால் அன்றைக்கு ₹1க்கு 10 படி அரிசி வாங்க முடியும். அன்னைக்கும் மக்கள் வாங்கினார்கள். நான் சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே பார்த்தேன், அன்றைக்கு வரைவு அரசமைப்பு சட்டம் 1,00,000 பிரதிகள் விற்று தீர்ந்தது. மக்களுக்கு ஆர்வம், நாம் நம்மை ஆளப்போகிறோமே, எப்படி ஆளப்போகிறோம், அதுக்கு என்ன அமைப்பு, என்ன அதிகாரம் என்பதையெல்லாம் ஆவிருக்கார். 4 முறை இந்திய அரசு அச்சகம் வெளியிட்டார்கள். வெளியிட்டவுடன் வெளியிலிருந்து பெரிய பெரிய மனுக்கள் எல்லாம் வருகிறது. ஆயிரக்கணக்கில் மனுக்கள் வருகிறது. இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் குழந்தை எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்வது போல், குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம் என்று சொல்வது போல், குழந்தைக்கு என்ன துணி தைப்போம் என்பது போல் மக்கள் எல்லாம் இந்த குழந்தையை ஆர்வமாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் 1,00,000 காப்பி இந்த அரசியல் சட்டம் விற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டு மக்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மேல் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்காத மக்கள், நான் சொல்வது 1948ஆம். இந்த சூழ்நிலையில் இப்படி வந்துக்கூடிய எல்லா மனுக்களையும் அந்த அவையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்து, இது இந்த பிரிவுக்காக வந்திருக்கிறது, இது இந்த பிரிவுக்காக வந்திருக்கிறது, இது இந்த குழுவுக்கு அனுப்பலாம், அந்த குழுவுக்கு அனுப்பலாம் என்று அனுப்பி கொண்டிருந்தார்கள். சமீபத்திலே 2 வெள்ளைக்காரர்கள் இந்த மனுக்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அரசியல் சட்ட விவாதம் 5 பாகங்களாக இருக்கிறது, 5000 பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த மனுக்களை யாரும் பார்க்கவில்லை. அதையும் 2 ஆராய்ச்சியாளர்கள் இந்த மனுக்களை எல்லாம் ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த மனுக்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இருக்கும். அந்த மனுக்களிலே ஒரு மனு, இன்றைக்கு 17வது பிரிவிலே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அது சட்டப்படி தண்டப்படிய கூற்றம், நாடாளுமன்றம் அதற்காக சட்டம் இயற்றலாம் என்றெல்லாம் 17வது பிரிவில் இருக்கிறது. இதை பற்றி விவாதம் நடக்கிறது. தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்த அவை என்ன சொல்கிறோம்?
அந்த அவைக்கு ஒரு மனு வருகிறது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த தலித் மக்கள், அப்பொழுது பட்டியலினம் என்று இல்லை, தலித் மக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தலித் மக்கள் குருடர்களை போன்றவர்கள், கண் எழுந்தவர்கள், பார்வை எழுந்தவர்கள், அல்லது காது கேட்காத செவிடர்கள், போன ஜென்மத்திலே அவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். ஆகவே அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும், ஆகவே தீண்டாமை ஒழிக்கக்கூடாது என்று எழுதினார்கள். ஒரு மனு. அந்த மனு எங்கே இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா? கும்பகோணத்திலிருந்து வந்த ஒரு மனு. அந்த மனுவை எழுதியவர்கள் யார் என்று சொன்னால், இந்து மாதர் சங்கம். பெண்களுக்கு திடீர் என்று அப்படி ஆத்திரம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்றைய நிலைமை 1948ஆம் வருடம் இந்த நாட்டிலே தீண்டாமை இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் மீறிதான் பாபா சாஹேப் அம்பேத்கரால் 17வது பிரிவை கொண்டு வரப்பட்டது. இந்த நாட்டு மக்கள் எந்த கருத்தை தெரிவித்தார் என்ன? தீண்டாமை என்பது ஒரு மனித உரிமைக்கு விரோதமான செயல் என்று அவரால் செய்ய முடிந்தது என்றால் அவருடைய வாத திறமை, அவருடைய சட்ட திறமை. அம்பேத்கர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு விளையாட்டாகத்தான் சொன்னார்கள், இந்த நாட்டுடைய மிகப்பெரிய புராணம் ராமாயணம், இன்னொரு பெரிய புராணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியவர் யார்? வால்மீகி, ஒரு பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். மகாபாரதத்தை எழுதியவர் யார்? வியாசர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொன்ன போது இந்த பட்டியலினத்தை சேர்ந்த அம்பேத்கரை தான் கூப்பிட்டார்கள். அறிவு என்பது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தது அல்ல. அறிவு என்பது ஒருவருடைய வளர்ச்சி. அதைத்தான் அம்பேத்கர் விளையாட்டாக சொன்னார்கள். அந்த விளையாட்டாக சொன்ன அந்த அம்பேத்கருடைய அந்த அனுபவம், அதை நாம் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை படித்தால் தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒதுக்கப்பட்ட மக்கள் என்பதை பற்றி ஒரு புத்தகம். நான் அதை படிக்கப் போவதில்லை, உங்களிடம் விளக்கப் போவதில்லை. இன்றைக்கு எங்கள் வீட்டில் உப்புமா பண்ணா வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு சொல்லுங்க உப்பு சரியா இருக்காங்க. நான் விளக்கி சொல்லி நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், the proof of the pudding is in the eating என்று. சாப்பிட்டு பார்த்தா தான் சாப்பிட்ட பொருளுடைய வருது. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கு வைக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறோம். கோயிலுக்குள் நுழைய போராட்டம் அல்ல, கோயில் பக்கத்தில் இருக்கிற தெருவில் செல்வதற்கான ஒரு போராட்டம். தெரு வீதியில் செல்வதற்கு உரிமை இல்லை. அதைத்தான் இன்றைக்கு 100 ஆண்டுகள் வைக்கம் என்று சொல்கிறோம். அதே வைக்கத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு பின்னால் 98 வருடங்களுக்கு முன்னால் சவடார் குளர் போராட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் நடத்தினார். பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுப்போம், மனித உரிமை என்று சொன்னார்கள். அப்போது எல்லாரும் கேட்டார்கள், பக்கத்தில் அந்த குளம் இருக்கு, இந்த குளம் இருக்கு, இந்த குளத்தை விட்டு இங்கே வந்தீங்க. அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தண்ணீர் எடுக்கலாம், ஆனால் இந்த குளத்தில், பொது குளத்தில் நாங்கள் எடுக்கக்கூடாது என்று தடை வரும்போது அதை நாங்கள் மீறுவோம் என்று சொன்னார். மீறுவது என்பது மனித உரிமை. ஒரு சாதாரண மனிதனுக்கு வாழ உரிமை என்றால் இந்த குளத்திலிருந்து ஏன் தண்ணீர் எடுக்கக்கூடாது? எல்லாத்தையும் விட அந்த போராட்டம் 8 நாளுக்கு பிறகு கடைசியாக அம்பேத்கர் ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு காரியத்தை செய்தார்கள். இன்னும் 2 வருடம் கழித்து நாம் அதை 100 ஆண்டு கொண்டாட போகிறோம். கடைசி நாளன்று ஒரு புத்தகத்தை எரித்தார்கள். அந்த புத்தகம் என்ன என்று தெரிந்தால், மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை எரித்தார்கள். இன்றைக்கு நாம் எரித்தால் என்ன ஆகும் தெரியும். நானும் பெருமா அவர்களும் புழல் சிறையில் இருப்போம். ஆனால் அன்றைக்கு எரித்தார்கள். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. எல்லா பத்திரிகையும் எழுதினார்கள், மனுஸ்மிருதியை எழுத்து விட்டார், மனு தர்மத்தை எழுத்து விட்டார் என்றெல்லாம் சொல்ல. இன்னைக்கு சனாதர்மம் பெரிய பெரிய பேட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கு. மனு எழுப்போது அவர் சொன்னார், அவர்கள், நான் இதை எரிப்பது ஒரு அடையாள போராட்டம். இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இல்லாத ஒரு தர்மத்தை வைத்துக்கொண்டு தர்மம் என்று சொல்வதா என்று அவர் கேள்வியை கேட்டார்கள். நாம் அதே கேள்வியை இன்றைக்கும் கேட்கிறோம். இன்றைக்கு மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது. யாரும் மனுவை பார்த்ததில்லை. ஒரு மனுதான் இருக்கிறாரா, 2 பேர் மனு இருக்கிறார்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கு மனுவுக்கு சிலை இருக்கிறது. ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் அதோடைய ஜெய்ப்பூர் கிளையில் வாசலில் ஒரு பெரிய மனு சிலை, யாரும் பார்த்ததில்லை.
நம்முடைய அம்பேத்கர் சிலை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. போன வருடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிலை திறந்திருக்கிறார். ஆனால் சிலையை வைத்திருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அம்பேத்கரை நாம் கூண்டிலே அடைத்து வைத்திருக்கிறோம். எந்த மனிதன் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தானோ, எந்த மனிதன் நம்முடைய சுதந்திர உரிமையை பேசினானோ அந்த மனிதனை நம்ம கூண்டில் அடைச்சு வச்சிருக்கோம். ஆனால் அங்கே மனு சிலை எந்த விதமான பாதுகாப்பும் தைரியமாக இருக்கிறது. 2019 வருடம் 2 பெண்கள் அந்த சிலை மீது ஏறி தார் பூசினார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். ஏம்மா, ஏன் இதையெல்லாம் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த 2 தைரியசாலிகளும் அந்த வாக்குமூலத்திலே சொன்னார்கள், எங்களை மனிதர்களாகவே கருதாத இவருக்கு நீதிமன்றத்தில் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு மனுவை அல்லது மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய தர்மம் என்று சொல்லக்கூடாது, அதர்மம், அதை புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றினார். 1927 அவர் எரித்தது ஒரு நகல். ஆனால் 1950 26 ஜனவரி அன்றைக்கு வந்த அரசியல் சட்டத்தில் மனு குழி தோண்டி புதைக்கப்பட்டது. நான் சொல்லவில்லை, இந்த சுகன்யா சாந்தா என்ற வழக்கிலே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 15வது பிரிவு இதுவரை இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஒரு புதிய சமதர்ம சமுதாயத்தை உண்டாக்கிய பிரிவு என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மனுநீதி புதைக்கப்பட்டு விட்டது, சமநீதி அதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால் இந்த அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரசியல் சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். 1948 ஒரு வரவு சட்டத்தை 1,00,000 பேர் வாங்கினார் என்று சொன்னால் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்க போனாலும் இந்த அரசியல் சட்டத்தை காட்டுகிறார். பீகார் தேர்தலில் நான் பார்த்தேன், ஒரு கிராமத்திலே விவசாய பெண்களிடம் காட்டுகிறார். விவசாய பெண்கள் எல்லாம் கை தட்டுகிறார்கள். அவர்களுக்கு அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் ராகுல் காந்தி தைரியமாக சொல்கிறார், இதுதான் நம்முடைய மரபணு, இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மக்கள் கை தட்டுகிறார்கள். ஒரு கேள்வி, அரசியல் சட்டம் பண்டிதர்களுக்கு மட்டும்தானா, நீதிபதிகளுக்கு மட்டும்தானா, அல்லது வக்கீல்களுக்கு மட்டும்தானா? சாதாரண மக்களுக்கு அரசியல் சட்டம் இல்லையா? சாதாரண மக்கள் அரசியல் சட்டத்தை உணர்ந்தே இருக்கிறார்கள். இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற விட மாட்டோம். மாற்றுவேன் என்று சொல்பவருக்கு நாங்கள் மாற்று வழியை வைத்திருக்கிறோம். நம்முடைய மோடி நினைச்ச நேரம் வராரு, தேர்தல் வந்து விட்ட உடனே வந்துடுவார். இப்பயும் வந்துட்டு போயிருக்காரு, பரவாயில்ல. போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் வந்தார். ஒரு தடவை இல்லை, 8 தடவை வந்திருக்காரு. 8வது முறை இங்கே இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் அங்காடி, பாண்டி பஜார், அங்கே அவருக்கு பெரிய திறந்த வாகனத்திலே ஊர்வலம். அப்பொழுது அவருடைய குறிக்கோள் 400 சீட்டு வாங்குவோம். அவங்க தமிழில் பேச மாட்டாங்க, இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ஹிந்தியில் தான் பேசுவாங்க. 400 என்றால் 400. ஒருத்தர் கோஷம் போடுறாரு, ஆப்கி பார். பதில் என்ன? 400 பார்னு சொல்லணும். ஆனா பக்கத்தில் இருக்கிற ஐசிஎம் கடையெல்லாம் பார்த்தான், சாக்கோ பார்னு கத்தனான். 15 நிமிடம் ஆப்கி பார்னா சாக்கோ பார்னு கத்துறான். உண்மையில் மக்கள் இந்த தேர்தலில் சாக்கோ பார் தான் கொடுத்தாங்க. 400 வரவில்லை, 240 தான் வந்தது. மக்களுக்கு தெரியும், பெரும்பான்மை கொடுத்தால் இந்த அரசியல் சட்டத்தை புதைத்து விடுவீர்கள். போன வாரம் சொல்றாரு RSS தலைவர், திஸ் இஸ் த ஹிந்து நேஷன், இது இந்துக்களுடைய நாடு. எங்க சார் போட்டிருக்கு? சட்டம் தேவையில்லை, மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை புதைப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான சக்திகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்கிறோம். அரசியல் சட்டத்தை பார்க்க வேண்டும். அந்த அரசியல் சட்டத்துக்கு உயிரும் அல்லது சதையும் அதனுடைய ஆன்மாவையும் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதற்கான அவருடைய சிந்தனை மரபு, இந்த சிந்தனையெல்லாம் அவர் கொலம்பியால படிச்சாரா? இன்றைக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அம்பேத்கருக்கு இந்த சிந்தனை மரபுகள் எல்லாம் எங்கே தோன்றியது? திடீரென்று அவர்களை வரவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் அந்த பம்பாய் மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தேர்தலில் தோற்றுவிட்டார்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் இஸ்லாமியர் அதிகமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருந்து அவர் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த போது இவரைத்தான் இந்த வரைவு கமிட்டியுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார்கள். ஆனால் 48ஆம் வருடம் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு, இஸ்லாமிய உறுப்பினர்களெல்லாம் போன பிறகு
அம்பேத்கருடைய பதவி காலியாகிவிட்டது. ஆனால் அவருடைய சேவை தேவை என்று பண்டித நேரு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த இடத்திலிருந்து தேர்ந்தெடுப்பது பண்டித நேரு அவர்கள் பம்பாய் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். உடனடியாக அவரை நாமினேட் பண்ணி அனுப்புங்கள் என்று. பம்பாய் கவர்னர் தன்னுடைய அந்த பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்டர் அம்பேத்கர் அவரை மீண்டும் அந்த அவைக்கு அனுப்பினார். அந்த அவையிலே 2.5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 26/11/1949 அன்று இந்த அவை அவருடைய அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நூற்றுக்கணக்கான விவாதம், 7000 வெற்றி தீர்மானங்கள், மணிக்கணக்காக பேசுகிறார்கள். இவற்றையெல்லாம் பொறுமையாக பதில் சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆவணத்தை முழுமையாக வைத்து அந்த அவையிலே சொல்கிறார்கள், இன்றைக்கு உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். இதை நிறைவேற்றுவதும் அல்லது நிறைவேற்றாமல் இருப்பதும் உங்களுடைய கடமை. ஆனால் நாம் இன்றைக்கு அரசியல் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். என்றைக்கு சமூக விடுதலை பெறுகிறோமோ, என்றைக்கு பொருளாதார விடுதலை பெறுகிறோமோ அன்றைக்கு தான் இது உண்மையான சுதந்திர இந்தியாவாக இருக்கும். இல்லை என்றால் இந்த இந்தியா சிதறுண்டு போகும் என்று அவர் வர்ணித்தார். 1949 அவர் எச்சரித்திருக்கிறார். 76 ஆண்டுகளுக்கு முன்னால் எச்சரித்திருக்கிறார், இந்த நாடு சிதறுண்டு போகும். இப்படிப்பட்ட பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி வந்தது, இந்த அரசியல் சட்டத்தில் எப்படி வந்தது, இப்படி எல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. முதல் சட்ட திருத்தம் 1951 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் பொழுதே செய்யப்பட்டது. இடஒதுக்கீட்டை பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக இல்லாமல் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்பற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த இடைவெளி திருத்தம் 3 முறை இன்றைக்கு திருத்தப்பட்டிருக்கிறது. பதவி உயர்விலே உண்டு அல்லது இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதுவரை நிரப்பப்படாத பதவிகளில் மீண்டும் ஒரு சிறப்பு நிரப்பீடு வேண்டும் என்றும் உயர் கல்வி நிறுவனங்களை வேண்டும் என்றெல்லாம் திருத்தம் வந்தது. ஆனால் 106வது திருத்த திருத்தத்திலே பொருளாதார ரீதியாக பின்பற்றவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 10%. யார் இந்த பொருளாதார நலிவுற்றவர் என்று சொன்னால், பச்சையாக சொன்னால் சவர்ணத்தார் உயர்ஜாதி மக்களுக்கு அப்படி ஒரு இடஒதுக்கீடு. இதை அரசியல் சட்டத்துடைய மோசடி என்று நாம் சொல்லலாம். என்றைக்கு சமூகத்திலே பிற்பட்டவர்கள் கல்வி ரீதியாக பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னீர்களோ, இன்றைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் இது பேர் இடஒதுக்கீடா, இது பேர் சமூக நீதியா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 106வது சட்ட திருத்தத்தை தமிழ்நாடுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதற்காக பாராட்ட வேண்டும், மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்ட வேண்டும். இன்றைய காலை அவர் அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இடஒதுக்கீட்டிலே வந்துவிட்டோம், கல்வி நிறுவனத்துக்கு வந்துவிட்டோம். ஆனால் தினசரி கொடுமை, தினசரி அங்கே சித்திரவதை, இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி. ஹைதராபாத்திலே ரோஹித் வெமிலா என்ற ஒரு மாணவன் இந்த ஜாதி கொடுமை பொறுக்காமல் தற்கொலை செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொண்டு அவன் போகவில்லை, ஒரு துண்டு பிரசரத்தை எழுதி வைத்திருக்கிறான். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறான், நாங்கள் இடஒதுக்கீட்டில் வந்தாலும் இங்கே படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எங்களை சவர்ணத்தார் தொடர்ந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் என்கிறார். அந்த பையனுடைய அம்மா ராதிகா வெமுலா அவர்கள் சும்மா இல்லை, தன் மகனை பறிகொடுத்து விட்டார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டி இருக்கிறார். என் மகன் இறந்தால் பரவாயில்லை, என் மகன் போல் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கல்வி நிறுவனத்தில் இருக்கிறார்கள், அதற்கு பல்கலைக்கழக மானியம் என்ன செய்தது? இடஒதுக்கீடு கொடுத்து உள்ள வந்து விட்டோம், உள்ளே வந்தால் சித்திரை முகாமாக இருக்கிறது, வதை முகாமாக இருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டார்கள். பம்பாயிலே இன்னொரு பெண், ஒரு டாக்டர், பாயல் என்று ஒரு டாக்டர், அவர் அங்கே ஒரு நாயர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார்கள். அங்கேயும் இதே மாதிரி கொடுமை. அவளும் தற்கொலை செய்து கொண்டார். அவளுடைய அம்மாவும் அங்கே ஒரு மனு போட்டிருக்கிறார்கள். இந்த 2 மனு 5 ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு சென்ற ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு சொன்னார்கள், இப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய மாணவர்கள் அல்லது பட்டியலிடப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வளாகத்திலும் அவருடைய குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு குழுவை அமைப்போம், கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம். அவருடைய குறை என்னவென்றால் தீர்ப்பதற்கு ஒரு சிறப்பு அதிகாரி போடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போது உச்ச நீதிமன்றத்தில் வேற ஒரு நீதிபதி, இதுவரை 5 முறை 5 நீதிபதிகள் மாறிவிட்டார்கள். போன முறை என்னபோது அந்த தலைமை நீதிபதி கேட்டார், இதை வெளியிடுவதற்கு என்ன இல்லை, உங்களுக்கு இவ்வளவு கால் தாமதம். இன்றைக்கு போன வாரம்
பல்கலைக்கழக மானியக்குழு அந்த வரைவு நகலை இறுதி நகலாக வெளியிட்டு விட்டார்கள். அதோடைய 3வது பிரிவிலே பட்டியலின மக்கள் ஜாதி கொடுமைக்கு உட்பட்டால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை வேண்டும் ஒரு பிரிவு இருக்கிறது. யாருக்கு சித்திரவதையோ அவளுக்கு தான் நிவாரணம், யாருக்கு ஆபத்தோ அவளுக்கு தான் மருத்துவமனையில் இடம். ஆனால் இப்போது அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பிரிவு நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் போராடுவோம். எப்படி மண்டல் கமிஷன் வந்தபோது பாஜகவும் RSSம் போராடினார்களோ இடஒதுக்கீடு கூடாது என்று, இன்றைக்கு புதிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? இப்படி பட்டியலின மக்களுக்கு என்று சிறப்பு குறை தீர்ப்பு அமைப்பு வைக்கக்கூடாது. உடனடியாக நீதிமன்றம் போகிறார்கள். அந்த சவர்ணத்தாருக்கு ஒரு ஆயுதப்படை இருக்கிறது வட இந்தியாவில், கர்ணி சேனா என்று பெயர். அந்த கர்ணி சேனாவுடைய தலைவர் சொல்கிறார், இந்த பிரிவு இந்த ஒழுங்காற்று விதிகள் நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் ஒவ்வொரு பாஜகக்காரனையும் உதைப்போம் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பிரச்சாரம் நடக்கிறது. இதே போல்தான் மண்டல் கமிஷன் போதும் நடத்தினார்கள். அப்பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதினார்கள், நீதிமன்றம்லாம் போவாதீங்க, டேக் டு தி ஸ்ட்ரீட்ஸ், வீதிக்கு செல்லுங்கள் என்று ஒரு பத்திரிகைக்காரர் எழுதுகிறார். இன்றைக்கு இந்த விதிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் தயாரானவுடன் பாஜக ரொம்ப கூலா சொல்றான், கவலைப்படாதீங்க, நீதிமன்றம் தான் இருக்கு, பார்த்துக்கலாம். தலைமை நீதிபதி அவர்கள் அதற்கு தடை உத்தரவு கொடுக்கிறார்கள். பிறப்பதற்கு முன்னாலே அதை கொலை செய்து விட்டார்கள். அப்படி கொலை செய்தால் பரவாயில்லை. தலைமை நீதிபதி சொல்கிறார்கள், ஒரு ஜாதிக்கு மட்டும் நீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு காலையில் எல்லா பேப்பர்லையும் பாருங்க, அது என்ன ஒரு ஜாதிக்கு மட்டும் நீதி? யார் பாதிக்கப்படுவார்களோ, பாதிக்கப்பட்ட ரோஹித் வெமுலா, பாதிக்கப்பட்ட டாக்டர் பாயல், இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற முறையில் தான் அந்த விதிகள் முறையை கொண்டு வந்தது. பல்கலைக்கழக மாணவி குழுவிலே அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். 5-6 வருடம் அவர்களெல்லாம் விவாதித்துத்தான் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடத்தில் நம்முடைய தலைமை நீதிபதி அவர்கள் அதில் தடை கொடுக்கிறார்கள். தடை கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறார்கள். we will not allow this caste based rule. அப்படி என்று சொன்னால் இடஒதுக்கீட்டையும் ஜாதி என்று சொல்வார்கள். இடஒதுக்கீட்டில் பயன்படக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு என்றால் அதுவும் ஜாதி என்று சொன்னால், உண்மையிலேயே நான் முதலில் சொன்னது போல் இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்க வேண்டியது நம்முடைய நீதிமன்றம். அவரிடம் நான் சொல்ல வேண்டும், படிங்கள், அம்பேத்கரை படிங்கள். இந்த சுகன்யா சார்ந்த வழக்கிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஜாதியுடைய மிச்ச சுத்தத்தை முறியடிப்பது என்பது கஷ்டமான காரியம். ஆனால் நீதிமன்றம் ஒரு செயலாக்கத்துடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நீதிபதியும் இந்த ஜாதி மிச்சத்தை தகர்ப்பதற்கு 15வது பிரிவை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு நீதிபதிகள் சொல்லுவார்கள், இன்னொரு நீதிபதி சொல்வார் இது ஒரு ஜாதி நீதி. நான் கேட்கிறேன், இன்றைக்கு மனு ஜாதி நீதியா அல்லது அரசியல் சட்டம் ஜாதி நீதியா? இதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜாதி ஒழிப்பது எப்படி ஒரு இடத்துல சொல்றாரு. சம்புகன் கதை உங்களுக்கு தெரியும். படிப்பதற்கு, வேதத்தை கற்பதற்கு பிராமணருக்கு மட்டும்தான் உரிமை. பிராமணர் அல்லாதவர் கட்டால் மனு என்ன சொல்லியிருக்காரு, காதல ஈயத்தை ஊத்து. அது மட்டுமல்ல, ஜாதியை புறக்கணித்து ஜாதிக்கு விரோதமாக செயல்படுவதற்கு மரண தண்டனை. சம்புகன் என்பவன் தானா, அங்கே யாரோ ஐயர்கள்லாம் ஓதுகிறார்கள், இதைப்போ அவர் கேட்டுக்கிறார். கேட்டு மனப்பாடம் செய்கிறார்கள். யாரோ ஒருவர் சொன்னார்கள், சம்புகன் திருட்டுத்தனமாக வேதத்தை கற்றுக்கொண்டான். ராமனுடைய அவையிலே அவரை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ராமாயணத்துடைய உபகதைகள், சம்புகன் கதை. ராமன் அதை விசாரிக்கிறான். ஆமாம், வேதத்தை கற்றுக்கொண்டேன், ஆனால் நீ பட்டியலினத்தை சேர்ந்தவன், நீ வேதத்தை கற்றுக்கூடாது. தண்டனை என்ன? மரண தண்டனை. சம்புகனுடைய தலை வெட்டப்பட்டது ராமனுடைய சபை. இதை பார்த்த பல பேர் கொதித்தெழுகிறார்கள். ராமனை பற்றி இவ்வளவு சொல்கிறார்கள். வட இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் ராமனை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால், மரியாதை புருஷன் என்று சொல்வார். கடவுள் அல்ல, கடவுளுடைய அம்சம் அல்ல, அவதாரம் அல்ல, மரியாதைக்குரியவர். அப்படி மரியாதைக்குரிய ஒரு அரசன் ஏன் சம்புகனுக்கு மன்னிக்கவில்லை? ஏன் சம்புகனை அவர் கருணை காட்டவில்லை என்ற கேள்வி வரும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை பற்றி எழுதுகிறார்கள். அம்பேத்கர் அவர்களுக்கு பல மொழி தெரியும். பாலியை படித்திருக்கிறார்கள், சம்ஸ்கிருதத்தை படித்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்திலே அவர் படித்த அந்த வால்மீகி ராமாயணத்தை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள், ராமனை குறை சொல்லாதீர்கள்,
ராமன் ஒரு சத்திரிய அரசன். சத்திரிய நீதி மனு நீதி. ராமன் நிலைநாட்டியது மனு நீதி. நீங்கள் குறை சொல்ல வேண்டும் என்றால் மனு நீதியை குறை சொல்லுங்கள் என்று. இன்றைக்கு ஒரே கேள்வி, மனுநீதியா சமநீதியா? பதில் வேண்டுமென்றால் படிங்க.